காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, மிக மிக கவனம். தலைப்பகுதியில் சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், சுபவரியம், வண்டி வாகனம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, குடும்பத்திற்கு தேவையான ஃப்ரிட்ஜ், டிவி போன்ற பொருள்களுக்கு அதிக முக்கியத்துவம். வீடு வாங்குவது, ஏற்கனவே வீடு இருந்தால் இன்டீரியர் பண்ணுவது, இன்னொரு வீடு வாங்குவது, வசதிகளை பெருக்கிக் கொள்வதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்று நடைபெறும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், மலை, ஃபோனை பேசிக்கொண்டு ஸ்டைலாக இறங்கிறது, இதெல்லாம் பண்ணீர்கள் என்றால் கண்டிப்பாக மருத்துவமனையில் தான் அப்புறமா நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ரொம்ப கவனம். வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், தவறுதல்களாக ஞாபக மருதியால் விபத்துக்கள் ஏற்படுவது, ஃபோன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுவது, யாரையாவது கத்திக்கொண்டே வண்டி ஓட்டுவது தயவுசெய்து வேண்டாம். ஏனென்றால் அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் விநாயகரை பிடித்து கொள்வதும் நரசிம்மரை பிடித்து கொள்வதும் பலத்தை ஏற்படுத்தும். தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது. பிபி, சுகர், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். காது மூக்கு தொண்டையால் பெரும் சிக்கல்கள் சிலருக்கு ஏற்படலாம், அலட்சியப்படுத்தாதீர்கள். மற்றபடி தொழிலோ, உத்தியோகமோ, வியாபாரமோ, பணவரவோ, முதலீடுகளுக்கோ குறைவில்லை என்பதையும் மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம். வாக்கியத்தின்படியும் 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விடுபடுகிறீர்கள். எனவே தைரியம் ஏற்படும். அப்பாடா என்ற மூச்சு விட்ட முயற்சி ஏற்படும். 7.5 வருஷம் பாரமாக இருந்த அமைப்பெல்லாம் அப்படியே வெயிலை கண்ட பனி போல் விலகக்கூடிய பிராப்தம்.